அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்னைக்கு தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல சக்தி வடிவங்கள் அவற்றினுடைய பயன்பாடுகளும் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். நாங்கள் உறுதியாக இந்த வகுப்புல பார்த்த விடயத்தை முதல்ல ஞாபகப்படுத்த சக்தி வடிவங்கள்ல என்னென்ன வடிவங்களை நாங்க பார்த்துருக்கோம். சக்தியினுடைய வடிவங்கள், சக்தியில வடிவங்கள்ல என்னென்ன சக்தி இருக்கிறது? சக்தி இருக்கிறது, விவசாய சக்தி இருக்கிறது, காற்று சக்தி இருக்கிறது, அழுத்த சக்தி இருக்கிறது, இயக்க சக்தி இருக்கிறது. இப்படியாக நாங்க நிறைய சக்தி வடிவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு வடிவங்களும் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது, அதாவது என்ன வேலையை நாங்கள் செய்வதற்காக பயன்படுத்தினோம்னு சொல்லி பார்த்தோம். அதோட சக்தியினுடைய நிலை மாறுவது தொடர்பாகவும் பார்த்தோம். நிலை மாறுவது என்ன? ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவமாக மாறுது. ஒரு வடிவத்திலே இல்லைங்க. உதாரணமாக நாங்க பாட்டு போட வேண்டும் என்றால் ரேடியோவை ஒன் பண்ணணும். மின் சக்தியில தான் இயங்குவதாக இருக்கு. அதாவது அதுக்கு பேட்டரி போட வேண்டும், அல்லது அது கரண்ட்ல இணைக்க வேண்டும். இப்ப கரண்ட நாங்கள் கொடுத்தால் அதில இருந்து பாட்டு எங்களுக்கு கேட்கும். அது பாட்டு என்றது ஒளி சத்தமாக வருகிறது. நாங்கள் கொடுத்த சக்தி கரண்ட், அது மின் சக்தி. ஆகவே நிலை மாற்றம் என்பது மின் சக்தியாக இருந்து சவுண்டாக மாறுது. அது ஒரு மாற்றம் நடக்குதானே. எனர்ஜி இப்படி மாறுவதை நாங்க சக்தி நிலை மாறுது என்று சொல்றோம். இங்க நாங்க பார்க்க இருக்கிறது ஒளி சக்தி தொடர்பாக புத்தகம் இருக்கிறாங்க, பார்த்து கொள்ளுங்க. விசாக்கள் இதை பார்த்து செய்யும் போட்டு கொள்ளுங்க. ஒளி சக்தி, ஒளி சக்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஒளி வந்து சவுண்ட், சவுண்ட்ல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? மழை நாட்கள்ல எழுதி இருக்குல்ல, அதாவது ஜன்னல்கள்ல ஒரு அதிர்வு வந்து வைப்ரேட் பண்ணுவீங்க. திடீர்னு அதிர்வு வந்து சரிங்களா? அதே மாதிரி எங்களுக்கு அதிகமான சவுண்டை வச்சு கேட்கல காது நோக்கு. காது நோவுது இருந்துச்சுன்னா அந்த நோவை ஏற்படுத்துவதற்கு அங்கே ஒரு சக்தி ஒன்று இருக்க வரும். சத்தம் ஒரு வலியை கொடுக்கும். அடிச்சு அதை விட்டு வச்சுட்டு அது வச்சு. ஆனா ஒரு சத்தத்தினால ஒரு காது வலிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, சக்தி இருக்கு. அதனால உங்களுக்கு நோக்குறது. ஒரு இனிமையான விஷயம் கேட்டா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனா ஒரு இதற்கெல்லாம் சவுண்டத்துக்கு உங்களுக்கு கோபமாக வருது. ஏன் அப்படி? ஒரு இனிமையான விஷயங்களுக்கு ஒழுங்காக அதிகம் அதை சொல்றது சம்புத்தம் சொல்லி ஒரு பாட்டு, அதனுடைய ராகங்கள் அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல நாங்கள் அதை ரசிச்சுட்டு அதுவே ஒரு வாகனத்துக்கு எழுதி அது ஒழுங்கானது தெரியாது. அதுலயே பிரபலம் மார்க்கெட்டுக்கு வருகிறாரு, ஆளாளுக்கு ஒரு கட்டத்துல கற்றுல அது ஒரு இனிமையான சவுண்டாக இருக்காது. ஆகவே எங்களுக்கு இனிமையான சவுண்டா பிடிக்கும், நிறுத்தலான ஒளி எங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஒளி வந்து எப்படி உருவாகுது? ஒளி வந்து எப்படி உருவாகுது பாருங்க. சவுண்ட் வந்து ஒரு அதிர்வு நடத்திட்டு உருவாகும். அதிர்வு நடக்கும் பொழுதுதான் உருவாக்குறது என்று சொல்லிப்படும். இப்ப அதிர வேணுமாக இருந்தால் ஒரு பொருள்ல அந்த அதிர்வு வந்து
நடக்க வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல அதிகமாகும், வலி அதிகம் அல்லது ஒரு பொருள் ஒரு விட மதிப்பு இருக்கக்கூடிய அந்த விடத்துக்கு தாய்கள் எந்த ஸ்டைலும் இருக்கிற தோல்ல அது நடக்கணும். நாங்க அடிச்சு அந்த தோலை அதிக வச்சா மேளம் சவுண்ட உருவாக்கும். அதுக்கு ஒரு வயலின் சத்தம் வயலிலிருந்து சவுண்ட் வர வேண்டியிருந்தா அந்த வயலிலிருந்து நாங்க இலைகள்ல அந்த இலைகள்ல அதுல தண்ணீர்களாக இருக்கிறதாக தண்ணீர்கள் அந்த தண்ணீர்களை வருடும் போது அரைச்சு அது அதிகம். அது எப்படி அழைக்கிறதோ அதை கேட்பது போல சவுண்டை உருவாகும். அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அதிர்வு நடந்தால்தான் என்ன நடக்கும், சவுண்டு வந்து அப்புறம் புல்லாங்குழல் எது அழிக்குது. அதுல நாங்க சும்மா ஊருக்கு எப்படி சத்தம் பண்ணிருந்தா அங்க அந்த புல்லாங்குழலுக்கு நடுவில் அது ஒரு குழலாகத்தான் இருக்க, அந்த குழலுக்கு நடுவில் இருக்கிற பயம் காற்று அதிர்கிறது. அதாவது ஒரு புல்லாங்குழல காற்று இருந்தாலே செய்யும் அதுல துளைகள் இருக்கும். அப்ப அந்த துளைகளுக்குள்ளாக காற்று நீங்க ஊடுறது கேட்க மாதிரி அதிர்கிறது. நீங்க அதை மூடி முதல் துளைகளை மூடி திறக்கும் பொழுது அந்த புல்லாங்குழலுக்கு குழலுக்கு நடுவில் இருக்கிற வழி அதிர்ந்துதான் இப்ப எனக்கு அந்த புல்லாங்குழலுடைய ஓட்டை இனிமையாக கிடைக்கிறது குழலு. சரிங்களா? அப்ப அதிர்வு வந்து ஒரு சவுண்ட் வரைதண்டா ஏதோ ஒரு இடத்துல அதிர்வு நடந்திருக்க ஒரு கட்டாயம். அப்ப நாங்கள் கலைக்கக்கூடிய பாரத் சவுண்டுக்கு எங்க அதிர்வு நடக்கிறதுன்னு சொல்லி யோசிப்பாரு. நாங்க அதிர்வுலமா அதிர்வு கலைக்கிறோமா அல்லது நான் கலைக்கிறது நான் பேசுகின்ற சட்டம் உங்களுக்கு எப்படி கேட்கும் யோசிப்பாரு. நாங்க பேசுற அந்த வார்த்தைகளை எங்க அதிக செய்யறோம்ல உங்களுடைய குரல் பலன்ல. இப்ப நாங்க கதை பேசல, நீங்களும் கதை பேசல, உங்களோட செவிகளையும் செய்யலையும் உங்க தொண்டையில பிடிச்சு பார்த்தாலும் சரி உங்களோட தொண்டையில இந்த கதைகள் அதிகம். குரல் வரைகள்ல நாங்க அதிர்வு பார்க்க முடியும். தொண்டையில நீங்க 2 விரலால மட்டும் பிடிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கரைச்சு கொண்டு தொட்டு பார்த்தால் அது தெரியும். நீங்க கரை செய்யும் குரல் நான்களில் அதிர்வு நடைபெறுது. அதற்கு யோசிக்க வேண்டும். எப்போது சவுண்ட் வந்து வருகிறதா அது ஏதோ ஒரு பொருளில அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒளி எவ்வாறு உருவாகும், அதிர்வு உருவாகும். அப்ப அதை பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான செயற்பாடு காட்டி ஒரு வானொலிக்கு கீழே சரிச்சு வச்சுட்டு அந்த வானொலிய ஒன் பண்ணினா வானொலிய ஒன் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கர் வந்து பாட்டு படிக்கும். பாட்டும் ஏதோ கருது போடுவோம். ஒரு பாட்டுல வச்சிருக்கு நல்ல சவுண்டுல வச்சுட்டு ஒன்றுக்கு பூசிட்டு அந்த ஸ்பீக்கருக்கு மேல அது கொஞ்சம் ஒரு பேப்பர் சொல்றாங்க வச்சு அதெல்லாம் கொட்டுறதா கணக்கு கொட்டக்கூடாது பிள்ளைகள் கொஞ்சம் அல்லது ரெடிப்போ சிறிய ரெடிப்போ சுட்டுகளை வந்து மேல போட்டு. இப்ப என்ன நடக்கும்னா நாங்க இத கூட்டி விட்டா படிக்கிறாங்க காட்டுக்கு மணல் கை சொல்லும் ஏன் சொல்லுது அதிர்வு நடக்கும். எப்படி அதிர்வு பாட்டு கேட்க மாதிரி அதிர்வு. அப்ப ஒளி வந்து அதிர்வினால் உருவாகும். செயற்பாட்டுல கடதாசியின் மீது நொண்டிய மணலை பரப்பி அளவு ஒளி பெருக்கியின் கீழாக தெரியுங்கள். உங்கள் அவதானங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அவதானம் என்ன பாருங்க,
ஒளி காரணமாக கடதாசி அதிர்வெண்கள் சவுண்ட் வரைக்கு கடதாசி அதிர்வெண் நுண்ணிய மணல் துணிக்கைகள் நேரும் கீழமாக அசைவதையும் அவதானிக்கலாம். அப்ப அந்த மணலும் துணிக்கையும் கடதாசி அதிரும் பொழுது அது மேலும் கீழுமாக அசையுது. இதனால அப்படி மேலும் கீழுமாக அசையுது? அதிர்வு நடைபெற்று இருக்கு. அந்த அதிர்வு தான் ஒளியில் இருக்கிற சக்தி. அந்த சவுண்டுக்கு ஒரு சக்தி இந்த பண்றதாகவே நம்ம மனதை அசைக்குது. நாங்க எதுவுமே செய்யாம ஒரு சவுண்டை பயன்படுத்தி நம்ம மனதை அசைத்து கூடியதாக இருக்கிறதால் ஒளிக்கு எனர்ஜி இருக்கிறது. அதனால ஒளி சக்தி வந்து சொல்லுவோம். ஒளி சக்தி விஞ்ஞான ரீதியாக ஒளியில் அடங்கியுள்ள சக்தி ஒளி சக்தி என அழைக்கப்படும். ஒளியில இருக்கிற சக்திய ஒளி சக்தி. வானொலி சக்தி ஒளி எழுப்பி இயங்கும் பொழுது அது நடைபெறும் சக்தி நிலை மாற்றம் பின்வருமாறு. ஒரு ரேடியோல எந்த சக்தி நிலை மாற்றம் நடக்குது? ரேடியோவுக்கு நாங்க கரண்ட கொடுத்தோம், மின் சக்தியை கொடுத்தா அதுல இருந்து சவுண்ட உருவாக்கி தருவது. அதை நாங்க ஒளி சக்தி என்று சொல்லுவோம். மின் சக்தி கரண்ட கொடுத்தால் அதிலிருந்து ஒளி சவுண்ட் வந்து உருவாக்குது. ஒளி சக்தி எங்களுக்கு கிடைக்கிறது. இதை எப்படி சொல்றது? சக்தி நிலை மாற்றம் என்று சொல்றோம். சக்தி நிலை மாற்றம். இந்த சக்தி நிலை மாற்றம் மின் சக்தி ஒளி சக்தியாக மாற்றப்படுகிறது. சக்தி நிலை மாற்றம் மின் சக்திய ஒளி சக்தியாக மாற்றுதல் நிலை மாற்றம். சக்தி நிலை மாற்றம் என்றா என்னென்று விளங்கி இருக்கு. வானொலியில நடைபெறுகின்ற சக்தி நிலை மாற்றத்தை அடுத்தது வேலைக்காக விரிவுரை அல்லது கூட்டங்கள் நடைபெறும் பொழுது சாதாரண ஓசைகளில் காணப்படும் ஒளி சக்தி போதுமானதாக இல்லாமல், அதாவது சாதாரணமான கதைக்கு அந்த சவுண்ட் பின்னால் இருக்காது. ஆகவே மின் சக்தியை பயன்படுத்தி என்ன செய்வோம்? ஸ்பீக்கர் வச்சு ஒளிபெருக்கி வச்சு அந்த சவுண்டை கூட்டி விடும். சரியா? சவுண்டை கூட்டி விடுவோம். அதற்காக ஒளிபெருக்கி பயன்படுத்தப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய சக்தி ஒளி சக்தி. ஒளி என்னது? லைட். லைட் பற்றி இப்ப நம்மளுக்கு முதல் பார்த்தது சவுண்ட். சவுண்ட் என்பது ஒரு எனர்ஜி சக்தி. அதிர்வு நடக்கும் பொழுது உருவாகும். இரண்டாவதாக நாம பார்க்கிறது ஒளி சக்தி, லைட் எனர்ஜி. அப்ப வெளிச்சமும் சக்தி வச்சிருக்குதுன்னு சொல்லுங்க. அதனால பாருங்க, ஒளி வந்து பிரதான பயன் பார்வையில் இருக்கிறது. பார்வையை வெளிச்சம் இருந்தால்தான் பார்க்க முடியும். பிரதான பயன் பார்வைக்கு வந்து ஒரு பார்வைக்கு உதவுறது ரெண்டு விஷயங்கள். நல்ல ஒளித்திருத்தல் வந்து, இரண்டாவது ஒரு ஆரோக்கியமான கண்ணாக இருக்கிறது. கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத நன்றாக ஒளியும் கிடைக்க வேண்டும். அப்பதான் நன்றாக கண் தெரியும். பார்வை நன்றாக இருக்கும். பார்க்கிறோம். இதனால் ஒளியை பிறப்பிப்பதற்காக ஆதி காலம் தொடக்கம் தற்காலம் வரை பல்வேறு உத்திகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒளி இருந்தால்தான் பார்வை இருக்கும்.
ஆதி காலத்துல இருந்தவர்கள் நெருப்பை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க? லைட் இல்லாம இருந்திருக்கணும். அப்ப அவர்களுக்கு இரவு நேரத்துல பயணம் செய்வதோ பார்க்கிறதோ இதெல்லாம் இருந்திருக்கும். அவர்கள் இரவு நேரத்துல எதுவும் செய்ய இயலாது. பகலில் வெளிச்சம் இருக்கும் போது மட்டும்தான் உணவு தேடலாம், எங்கேதான் போகலாம், எந்த வேலையும் செய்யலாம். நைட்டுல இதுகளை செய்ய முடியாது இருக்கும். அதனால்தான் அவர்கள் என்னது ஒளியை பிறப்பிப்பதற்காக அதாவது லைட்டு வர வேணும்னா என்ன செய்யலாம் என்று யோசித்தார். ஆனால் நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது தற்செயலாக ஒரு செயற்பாடு. அதாவது நெருப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நிறுத்தி கண்டுபிடிக்கல, அது ஒரு தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடை. ஆதி காலத்தில் இருந்த மக்கள் நெருப்பு ஒரு கல்லை இன்னொரு கல்லுக்கு தூக்கி வெளியேற்ற ஒன்றுன்னு என்னது அந்த தீ பொறிய வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அதை நெருப்பில் கண்டுபிடித்தார்கள். அது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கற்களை உறைச்சி செய்ய வைத்திருந்த காலம் வந்து ஆதி காலம் சொல்லும். அப்பதான் சூரியனிலிருந்து அந்த வெப்பம் வந்து ஒளியும் வெப்பமும் நெருப்பிலிருந்து கிடைக்கிறது கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சுக்கொண்டு அதற்கு இடையில பந்தங்களை வெளிய வச்சு அழிவுறது லைட்டு எடுத்துக்கொண்டு அதை மாதிரி ஒளி வந்து பார்வைக்கு மிக அவசியம் ஆகுது. ஒப்பையோடு காத்திருக்கிறது ஒளி விலகலையும் அவற்றில் ஒளியை சிறப்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள பொருட்களையும் அத்தவரின் பட்டியல்கள். இந்த அகங்காரத்துல பொருட்கள் ஒளி சுடர்கிறது ஒளியை பிறப்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள். இதுல பாருங்க ஒளி புதல்கள் எல்லாத்தையும் ஒளியை தோற்று வைப்பது. சில ஒளிக்குரிய பொருட்கள் தோற்றுவிக்கிற பொருட்கள் மீன் சூழ் என்றது சோர்ஸ் லைட். இந்த சோர்ஸ் லைட்டை நாங்க மீன் சூழ் என்றுதான் தமிழ்ல இதன் பெயர் மீன் சூழ். மீன் சூழ் தமிழ்ல சொல்லு மெழுகு கட்டி மெழுகுதி என்று சொல்லுவோம். அதில் மெழுகு வட்டி மீன் சூழந்தா சோர்ஸ் லைட். தீப்பந்தம் தீப்பந்தத்துக்கு ஒரு துணி ஒன்றுல நன்றாக சுற்றி அதை ஒரு கரையில அல்லது ஒரு குச்சியில என்ன சொல்லம் அதை எரிய வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். வைக்கிறதுக்காக தீப்பந்தம். மண்டன விளக்கு ஒரு போட்டல்ல அல்லது விளக்குல மண்ணெண்ணெயை விட்டு நாங்க யூஸ் பண்ணா அந்த மண்ணெண்ணெய் விளக்கு. இப்ப பார்க்கலாம் பொருட்களை மண்ணெண்ணெய் விளக்கு இதுகளை ஒன்று பிறப்பிப்பதற்காக எந்த பொருளை யூஸ் பண்ண ஒளியை பிறப்பிப்பதற்காக எந்த பொருளை வச்சு அது ஒன்று தோற்றுவிக்கும். சரியா? இப்ப பாருங்க மீன் சூழ் என்றால் தெரியும். இந்த சோர்ஸ் லைட் இந்த சோர்ஸ் லைட்ல உங்களுக்கு லைட் எரிய வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சோர்ஸ் லைட்ல வந்து லைட் எரிய வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம்? சோர்ஸ் லைட்ல இருக்கிற லைட் எரிய வரும் இல்லை என்ன செய்யலாம்? உள்ளுக்கு நாங்க பக்தி போடலாம். அதாவது உலர் மின்கலங்கள் என்று சொல்றோம். என்ன தமிழ்? உலர் மின்கலங்கள் என்று சொல்றோம்.
உலர் விதிகளுக்கு யூஸ் பண்ணலாம். அல்லது சார்ஜர் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய டோர்ச் லைட்டாக இருந்தால் இன்னும் சக்தியில் பயன்படுத்தலாம். சில வெயில்களுக்காக கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணினா முடியும். அதே போல இந்த பாத்திரம் மெழுகுவர்த்தி சைட்ல போட்டுக்குள்ள மெழுகுவர்த்தி எரிவதற்காக எண்ணெயை பயன்படுத்துவோம். நட்டவள்ளி இங்க வீட்டை போயிட்டு ஆறுதலா உங்களுக்கு புரியத பார்த்து எழுதி கொண்டீங்க. இப்ப நாங்க விளங்கப்படுத்துறத பார்த்துக்கொள்ளுங்க. இதை போகணுக்கா நீங்க செய்ய முடியும். மெழுகுவர்த்தி எரிய போதுன்னா அங்க மெழுகு இருக்க வேண்டும். மெழுகுவர்த்திக்கு மெழுகு மெழுகுவர்த்தியை உருகி வருகிறது. அப்போ ஒளியை பிறப்பிக்கிறது. அங்க வேற என்ன இருக்குது? மெழுகுதான் இருக்கிறது. திங்க வச்சா மழை குடிக்கிறது. ஒரு தீப்பந்தத்துக்கு ஒளியை பிறப்பிக்கிறதுக்காக நாங்க என்ன செய்யலாம்? அங்க ஒரு தீப்பந்தத்துல தேங்காய் ஊற்றி கொளுத்தணும். தேங்காயை ஊற்றி சுத்தப்பட்ட துணியில அது நன்றாக எரியும். தேங்காயை ஊற்றியிருந்தா ஒளியை பிறப்பிக்கிறதுக்காக எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணலாம். மண்ணெண்ணெய் விளக்கு மண்ணெண்ணெய் விளக்குல ஒளியை பிறப்பிக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படும். சரியா? இதுல நீங்க வீட்டை போயிட்டு ஏற்பட்டமான விடைகளை நீங்க எழுதி கொள்ளுங்க. சரியா? இன்னைக்கு நாங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? சக்தி வடிவங்கள்ல ஒளிச்சக்தி மற்றும் ஒளிச்சக்தி ஒளியும் சவுண்டும் லைட்டும் இதை ரெண்டும் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இரண்டு வடிவம் சக்தியிலே பார்வையை ஏற்படுத்தல் தவிர, அதாவது நாங்க பார்க்கிறதுக்கு ஒளியை பயன்படுத்துறது தவிர ஒளியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் வேலைகள் எண்ணற்றவை. அதாவது நாங்க ஒளியை பயன்படுத்தி வேறு மிகச்சிறதானமானது மின்னுற்பத்தி. லைட்டை வச்சு கரண்ட உருவாக்கலாம். சோலார் என்று சொல்லி சூரிய படலம் ஒளிச்சக்தியால இயங்குது. சூரிய படல் ஒளிச்சக்தியால இயங்கும். அதை செய்து பார்ப்பதற்காக ஒரு சூரிய படலோட எடுத்து அதோட மோட்டரோட கனெக்ட் பண்ணி சூரிய ஒளியில வைக்கணும். உங்கள் அவதாரங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த சூரிய படல சூரியன் படல மாதிரி கொண்டு கொண்டிருக்கிறார். பிறகு மோட்டரை அகற்றிவிட்டு, மோட்டரில் இருக்கிறது சின்ன ஒரு மோட்டர். இந்த மோட்டரை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக மின்தூள் பொருளை தொடுங்கள். மின்தூள் பொருள் என்றால் மின்தூள் என்றால் என்னன்னா பொருள் என்றால் இருக்கிற பல்பை தொடுங்கள். அடுத்தது அவதாரங்களில் இருந்து விளங்கிக் கொள்வது யாருன்னா தலைவர். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மோட்டரை நினைச்சுக்க வேண்டிய பிறகு அதை அவதாரத்தை எடுத்துட்டு அதை கணக்கி போட்டு திரும்ப பல்பு ஒரு ஒரு மின் சூழ் புகழ் அந்த ஒரு டோர்ச் லைட்டினுடைய பல்பு ஆனது. சரிங்க, அதை இணைச்சு விடுங்க. இணைச்சிட்டு அவதானத்தை என்னன்னு பார்க்கல. சரிங்களா? அப்ப பார்த்து சொல்லுங்க எப்படி உங்களுக்கு அவதானம் வந்தது. உங்களுடைய அவதானங்களை எப்படி இருக்குது பாருங்க.
இங்கு ஒளிசக்தி மின்சக்தியாக மாற்றம் அடைகிறது. இப்ப நீங்க இந்த பல்பை போட்டுட்டு ஒரு மின்சோலிட்ட பொருள கொண்டு இதை போட்டுட்டு நீங்க வெயில வெளிச்சத்துல வைத்து இருக்கீங்க. அந்த பல்புக்குள்ளே ஒளி என்னென்ன இது அதுக்கு எப்படி கலந்து வந்தது? நாங்க வெயில வச்சு இருக்கீங்க. அந்த வெயில தான் சூரிய ஒளி பட்டு சூரிய படல கரண்டா மாறி அந்த கரண்டு பல்பு கரண்டு மின்சூர் பொருள் என்ன செய்யுது? ஒளிருது. அப்ப இங்கு ஒளி சக்தி மின்சக்தியாக சக்தி நிலை மாற்றம் அடையும். அப்ப இங்க ஒளிய கரண்டா மாற்றி செல்வதுதான் நடக்குது. என்ன நடக்குது? சூரிய படம் சூரிய படம் என்ன சோழர் சரியா? அப்ப பாக்குறோம் அந்த மின்சக்தியை பயன்படுத்திதான் மோட்டரும் மின்சூழ் குமிழ் என்ற பல்பு மோட்டரும் அந்த பல்பு இந்த கரண்டைத்தான் யூஸ் பண்ணுது. சரியா? இதிலிருந்து ஒளி சக்தியை பல்வேறு வேலைகளை ஆற்றுவதற்காக பயன்படுத்தலாம் என்பது புலனாக இந்த விதிலைகள் என்ன சொல்றோம்னா லைட் நாங்க நிறைய வேலைக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது கரண்டா மாற்றுவதற்கு நிறைய வேலையை நாங்கள் சொல்லலாம். அந்த புவியின் மீது ஒளி வழங்குகின்ற பிரதான உதவியாரு புவிக்கு ஒளியை வழங்குகின்ற பிரதான முதல்கள் ஒளி முதல் சக்தி முதல் எல்லாமே புவியில பிரதான ஒளிமுடன் சூரியன் சக்தி முதல் என்றால் சூரியன். சூரியன் தான் எங்களுக்கு எப்போதும் ஒளிமுடலாகவும் சக்தி முதலாகவும் இருந்துள்ளது. அதை எப்போதும் மறக்க கூடாது. ஒளிமுடல் சக்தி முதல் ரெண்டு ஒன்று சூரியன். சரியா? அடுத்தது நாள்தோறும் பெருமளவு ஒளி சக்தி சூரியனிலிருந்து புவி மேற்பரப்பின் மீது விழுந்தாலும் பாருங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சூரியத்திலிருந்து பெரிய அளவுல சக்தி வருது. சூரியன் ஒளி சேர்க்கின்ற விழுந்த ஒளி சக்தி உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் புவி மேற்பரப்பின் மீது விழுந்தாலும் அதிலிருந்து நாம் பெறும் பயன் மிக சொற்பவே ஆகும். சொற்பமையாக குறைவாகும். மிக சொற்பம் என்றால் குறை. ஆனால் சூரிய ஒளியை அதிக அளவில் எடுத்துக் கொண்டு மாட்டா இல்லையா? அதிலிருந்து ஒரு கொஞ்சம் சக்தியை நீதி சக்தியெல்லாம் விஜயமாகிறது. சூரிய சக்தி இருக்கிறவரால் விஜயமாகுது. எனவே தற்காலத்தில் ஒளி சக்தியை உச்ச அளவில் பயன்படுத்தும் வழிகள் தொடர்பான ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப என்ன செய்யணும்னா நாங்க இந்த சூரிய சக்தியை எந்த அளவுக்கு மேக்சிமம் யூஸ் பண்ணலாமோ அவ்வளவு யூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சில ரிசர்ச் பண்றாங்க. எரிபொருட்கள் எல்லாமே முடியக்கூடிய வளம். எரிபொருள் எல்லாமே முடிஞ்சு கட்டாயம் அதை எப்பவுமே என்ன சொல்லுவாங்க தண்ணி கொண்டு இருக்கும் என்பது தெரியாது. ஒரு கட்டத்துக்கு அந்த சக்தியோட முடியும். அந்த சக்தி எரிபொருட்கள் முடிவடைய போதும். அது முடியக்கூடிய வளம். ஆனா திரும்ப அது உருவாக்குறதுக்கு வரக்கூடிய நான் அந்த வழியில் அப்ப அது உடனடியாக என்ன செய்யாது கிடைக்கிறாங்க. ஆனால் சூரிய ஒளி என்பதற்கு இலவசமாகவும் நீண்ட காலத்துக்கும் என்ன கிடைக்கக்கூடியது.
சூரியனிலிருந்து கிடைக்கிற ஒளியை எடுத்து நாங்கள் யாருக்கும் காசு கட்டத்தில் சூரிய ஒளிய வெளியில நாங்கள் உறுப்பு காய போறதுக்காக சூரியனுக்கு காசு கட்ட வேண்டும். அந்த சூரியன் ஒளியினால மட்டும் யூஸ் பண்ணும். சரியா? அப்ப சூரிய ஒளியை நாங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாமோ அவ்வளவுக்கு இருக்க வேண்டும். சரியா? சரி. அப்ப சூரியன் தளத்தினால் மின் பிறப்பிக்கப்படும் போது நடைபெறக்கூடிய சக்தி நிலை மாற்றம். இந்த சக்தி நிலை மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு வகுப்பிலையுமே ஒரு உதாரணம் பார்த்துக்கொண்டே பார்ப்போம். சக்தி நிலை மாற வேணும்னா ஒரு சக்தியை நாங்கள் கொடுத்தா அது வேற சக்தியாக மாற்ற வேண்டும். அதுதான் நிலை மாற்றம். அப்போ ஒரு சோலார் லைட்டில என்ன நடக்குதுன்னா அந்த சோலார் சிஸ்டம் ஒளியை, அதாவது சூரியனில் இருந்து வரக்கூடிய ஒளியை கரண்டாக மாற்றுதல், ஒளி சக்தியை மின்சக்தியாக மாற்றுதல் சூரிய தளத்துல நடக்குது. சரியா? அடுத்தது பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா ஒரு தனி ஒளியில் அடங்கியுள்ள சக்தியை பயன்படுத்தி பச்சை சாதனங்களால் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. செயல்முறைகள் ஒளியில இருக்கிற சக்தியை பயன்படுத்தி, அதாவது ஒளி சக்தியை வைத்துக்கொண்டு பச்சை சாதனங்களின் உணவு உற்பத்தி செய்கிற செயற்பாடு ஒளி தொகுப்பு என்று சொல்லுவோம். ஒளி தொகுப்பு. சரியா? அப்ப ஒளி தொகுப்பு செயற்பாடு ஒளி தொகுப்பு தான் அழைக்கப்படும். ஒளி தொகுப்பு என்பது பச்சை சாதனங்கள்ல உணவை உற்பத்தி செய்யக்கூடிய செயற்பாடுதான் இருக்குது. இங்கு ஒளி சக்தி உணவினுள் இரசாயன சக்தியாக களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ ஒளி தொகுப்புல நடக்கிற சக்தி ஒளி இருக்கிறது நடக்கும். அப்போ ஒளி சக்தி தான் நாங்கள் இங்கு வழங்கப்படுது. அந்த ஒளியிலிருந்து என்ன உருவாக்குது? சாப்பாடு, உணவுதான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த உணவில் இருக்கிற சக்தி என்ன சக்தி? அது விவசாய சக்தி. அதனால ஒளி சக்தி விவசாய சக்தியாக மாறுது. விவசாய சக்தியாக மாறுது. ஒளி தொகுப்புல சக்தி நிலைமாற்றம் என்னவாக இருக்கிறது? ஒளி சக்தி விவசாய சக்தியாக மாற்றப்படுது. களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. முழு உயிர் குலத்திற்கும் தேவையான சக்தி உணவு மூலமாகவே பெறப்படுது. அப்ப இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்துக்கும் தேவையான சக்தி சாப்பாட்டுல இருக்கிறவண்டா அந்த சாப்பாடு எப்படி வருது? ஒளி தொகுப்புல இருந்து வருது. ஒளி தொகுப்புல இருக்கிற சக்தி எங்கே இருந்து வந்தது? சூரிய ஒளியிலிருந்து ஒளி தொகுப்புல நடைபெறும் சக்தி நிலை மாற்றம் வந்தா ஒளி சக்தி விவசாய சக்தியாக மாறுதல். சரியா? பயிற்சி தேவைய பாருங்க. ஒளி சக்தி பயன்படுத்தப்படுகின்ற சில சந்தர்ப்பங்கள். லைட் எதுக்காக யூஸ் ஆகுது? லைட் எதுக்காக யூஸ் பண்றோம்? லேசர் லைட் சிகிச்சை முறைகளுக்காக பயன்படுத்தப்படும். சிக்னல் லைட் சமிக்கை விளக்காக பயன்படுது. அதே மாதிரி அலங்கார வெளிகளுக்கு லைட் சென்டர் சொல்லி அதை விட சூரிய ஒளியினால தாவரங்கள் ஒளி தொகுப்பு. அதை விட சூரிய ஒளியினால எங்களுக்கு பார்வைக்கு கிடைக்கும். பார்வை கிடைக்கும். அப்போ ஒளியை பயன்படுத்தினால் அதனுடைய பயன்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற அட்டவணை கருதி எழுதி கொண்டிருக்கிறோம். குழந்தைக்கு பார்த்த விடயங்களிலிருந்து சில வினாக்களாக பார்க்கிறோம். குழந்தைக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்களை பார்த்திருக்கிறோம்? ஒளி மற்றும் ஒளி ஒளி என்ற சவுண்டை பற்றி பார்க்கிறோம். அது ஒரு
சக்தி. அதே போல லைட் என்பதும் ஒரு சக்தி என்று சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்ப இதுல நாங்க சில எழுதிக் கொள்ளுவோம். எழுதிக் கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை அளிக்க. விடை எழுதுக. தரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஒன்று, ஒளி எவ்வாறு உருவாகிறது? இரண்டாவது ஒளியினால் கிடைக்கும் பயன்கள் எவை? ஒளியினால் கிடைக்கும் பயன்கள் எவை? எமது பிரதான ஒளி முதல் எது? எமது பிரதான ஒளி முதல் எது? சூரிய கடலில் நடைபெறும் சக்தி நிலை மாற்றத்தை எழுதுக. ஒளி எவ்வாறு உருவாகின்றது? அப்ப ஒளி எப்படி சவுண்ட் எப்படி வருது? அதிர்வதன் மூலம், அதாவது ஒரு பொருளில் அதிர்வு நடைபெறுவதன் மூலம். அப்ப எங்களுக்கு அங்க அதிர்வு ஒன்று வந்தால்தான் அது என்ன செய்யும்? சவுண்ட உருவாக்கும், அதிர்வு நடக்கும். ஒளியினால் கிடைக்கக்கூடிய பயன். இரண்டாவது ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன். நம்ம ஒளியியல்களுக்கு பார்வைக்கு விரைந்ததுக்கு தாவரங்கள் உணவை தொகுப்பதற்கு அப்படி இல்ல லைட்டால கிடைக்கிற பயன்களை நோட் பண்ணி. இரண்டாவது. மூன்றாவது எமது பிரதான ஒளி முதல் எது? இப்ப எங்களுக்கு பிரதான ஒளி முதல் என்று சொன்னா சூரியன். சக்தி முதல் என்று கேட்டிருந்தாலும் சூரியன் தான். அப்ப ஒளி முதலாக இருந்தாலும் சரி, சக்தி முதலாக கேட்டிருந்தாலும் சரி, விடை சூரியன். நான்காவது வினாவை பாருங்க. சூரிய கடலில் நடைபெறும் சக்தி நிலை மாற்றங்கள். சூரிய படல் என்னது? சோழர் சிஸ்டம். அந்த சூரிய படல்ல இருக்கிற சக்தி மாற்றம் எப்படி நடக்கும்? சூரியன் மீது வார லைட் வந்து உடல நடக்கிறது சூரிய ஒளி சக்தி. இந்த சூரிய ஒளியை பொறுத்தவரையில நீங்கள் ஒளியினுடைய சக்தி வந்து படிப்பாங்க. ஒளி சக்தி வந்து ஆரம்பிச்சு ஒளிசக்தி எப்படி மாறுது? லைட் அதுல வந்து பரவனால கரண்டாக உருவாகும். அத மின் சக்தி இதுதான் சக்தி நிலை மாற்றம். இப்ப நீங்க ஒரு சக்தி நிலை மாற்றத்தை எழுதி காட்டுறீங்க. இந்த சக்தி எங்க இருந்து எதுவாக மாறும் என்பதை ஒரு அம்புக்குறி போட்டு காட்டும். ஒரு அம்புக்குறி போட்டு
எப்படி இருந்த சக்தி எப்படி மாறும்ன்றதுக்கு நீங்க அந்த அம்புக்குறி வந்து யூஸ் பண்ணி காட்டும். நீங்க அப்ப ஒளிச்சக்தியானது மின் சக்தியாக மாற்றப்படும். சரியா? அப்ப இந்த வினாக்களை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. உங்களை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்க. உங்களுக்கு இந்த வகுப்புல இந்த டவுட் இல்லைன்னு சொன்னா நாங்க இதோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்த்துக் கொள்ளலாம். இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். தேங்க்யூ.